ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். தை மாத ராசி பலன். சூரியன் வடக்கு நோக்கி நகர்றார். உத்தராயண புண்ணியகாலம், மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது. அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இவர் ஜனவரி 13 காலம்பரை 5:43 24 தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்கிறார். பிப்ரவரி 11 வரைக்கும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறார். இது அடியனுடைய புஷ்யபக்ஷாயன அம்சப்படி. வாக்கியம் மற்றும் திருக்கணிதப்படி 14 பிற்பகல் 12:44 மகர ராசிக்கு பெயர்கிறார். 12 பிப்ரவரி 12 ராத்திரி கும்பராசிக்கு போகிறார். இப்போ இதற்கான கிரக நிலைகள்லாம் கொடுத்துருக்குறேன். சனி கும்பத்தில் தான் இருக்கார். மார்ச்சில் தான் பயிற்சியாகிறார். ராகு மீனத்தில் இருக்கார். அண்டு குரு வக்ரியா ரிஷபத்தில் இருக்கார். கன்னியில் கேத்து இருக்கார். இது இந்த மாதம் ஃபுல்லாக மாறல. சூரியன் தனுசுலேருந்து இப்போ மகரத்துக்கு மாறி இருக்கார். அந்த மகரத்துக்கு மாறுற நேரத்தில் சந்திரன் மிதுனத்தில் இருக்கார். அண்டு தனுசு லக்னமாக இருக்கு. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருக்கு. 7க்குடையவர் லக்னத்தில் இருக்கார். திருமண வாய்ப்புகள் கூடி வருது. நான் மார்கழி மாதத்திலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். திருமண வாய்ப்புகள் இந்த எல்லா ராசிக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு திருமண வாய்ப்பு கைகூடுறதுக்கான நேரம் இதுன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் கிரக நிலைகள் சொல்கிறது. கடகத்தில் வக்ரியாக இருக்கிற செவ்வாய் ஜனவரி 24 அதே வக்ரகதியோட மிதுனத்துக்கு மாறுறார். அண்டு புதன் அதே 24 ஜனவரி 24 ராத்திரி தனுசுலேருந்து மகரத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் கும்பத்தில் இருக்கார், சனியோட சேர்ந்திருக்கார். அவர் 27 ஜனவரி 27 மீன ராசிக்கு போகிறார். உச்ச ராசி நோக்கி நகர்றார். இதுதான் கிரக நிலைகள். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் பார்க்கறது, எப்போவுமே மாசாந்திர பலன் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடந்த மாத பலன்களில் வருஷ பலன், சமீபத்தில் போட்ட வருஷ பலன், அதை கூட நீங்கள் போய் பாருங்கோ. புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போ சொல்ல போகிறதுமே இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜோசியர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பப்ளிக்காக இதில் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போது உங்களுடைய பிறந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஜாதகம் பிரிண்ட் எடுத்து தரும். அதில் கட்டங்கள் பார்த்துக்கோங்க. லக்னத்துலேருந்து கிளாக் வைஸ் அப்படிங்கிறது லக்னம் 1 அப்படியே ரவுண்டாக 12 வரைக்கும் எண்ணினோம். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்கு, ஓகே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்துக்கு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன், எப்பப்போ மாறும்னு கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி இப்போ கோச்சார ரீதியாக எந்த கிரகம் உங்களுக்கு 6ல் இருக்குது, 8ல் இருக்குது, 12ல் இருக்குது, அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது, ப்ளஸ் இப்போ அந்த கிரகம் 6ல் இருக்கா, உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய ஜனன லக்னத்துக்கு 6க்கு வந்திருக்கா, 8க்கு வந்திருக்கா, 12க்கு வந்திருக்கா. இதை பார்த்துட்டேன்னா இது என்னென்னா துஷ்டானம்னு சொல்லுவாள். ஒரு பலன் கம்மியாக இருக்கும் அல்லது இருக்காது, நெகட்டிவ் பலனாக வரும் அப்படிங்கிற மாதிரி. அதே ஜனன ஜாதகத்திலே அது 6, 8, 12ல் இருந்தால் உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும். ஒரு கெடுதலும் இருக்காது, நல்லதும் இருக்காது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் தசா புக்திகள், என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறதுன்றது அந்த உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும். இப்போ கோச்சார ரீதியாக என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறது, அந்த தசையோட அதிபதி, குரு தசைன்னா குரு, புத புக்தினா புதன். ஸோ இந்த மாதிரி அந்த அதிபதி எங்கே இருக்கார், அவர் 6, 8ல் மறைஞ்சிருக்காரா இந்த கோச்சார ரீதியாக இந்த மாதத்தில். அப்படி இருந்தால் உங்களுக்கு பலன் ரொம்ப சுமாராக இருக்கும். என்ன சொன்னாலும் கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் சொன்னால் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாதம் ஓடும் அப்படின்ட்டு.
இதை மனசில் வச்சுட்டு வரிசையாக ராசி பலன் பாருங்க, உங்கள் ராசிக்கான பலன் பாருங்க, உங்கள் லக்னம் எதுவோ அதற்கான பலனும் அந்த ராசிக்கான பலனையும் பாருங்க. மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போது நம்ம ராசிக்கு போகலாமா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பொங்கல் வாழ்த்துகள் சொல்லிவிடுறேன். மற்ற ராசிக்கெலாம் சொல்லலை, உங்களுக்கு சொல்லிவிடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த தை மாதத்தில் சூரியன் 12ல் வர்றார். 12ன்னா உடனே விரயம் அது இது எல்லாம் சொல்கிறா. ஒருவேளை கும்ப ராசி இல்லை சார், ஆனால் கும்ப லக்னம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்துட்டு இருக்க மற்ற ராசிக்காரங்க கும்ப லக்னமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவளுக்குமே ஒரு ஸ்பெஷல் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகேவா? ஏன் அப்படின்னா சூரியன் 12க்கு வர்றார் 1, செவ்வாய் 5க்கு வர்றார் 2, சுக்கிரன் உங்கள் ராசியிலேருந்து 2க்கு போகிறார் 3. இந்த 3 பேரும் நீங்கள் கேட்டதை கொடுப்பார். சூரியன் விரயம்னு சொல்கிறோம் இல்லையா, 12ஆம் இடம் விரயம்னு இல்லை. 12ஆம் இடத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மோட்சம், தாம்பத்தியம், பெட் ஷேரிங், கணவன் மனைவிக்குள்ளே உள்ள நெருக்கம். இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு அவங்க பார்ட்னரோட கொஞ்சம் நெருக்கமாக அனுகூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அண்டு சுப செலவுகள், கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகும், அந்த செலவு, பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது, வீட்டில் குழந்தை வந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு அந்த பேர் சூட்டு விழா, அந்த விழா, இந்த விழா, அதெல்லாம் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதில் ஒரு சந்தோஷம். இப்படி வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு வந்துட்டே இருக்கும். வீடு கட்டினேன்ப்பா, தை பிறந்த உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுறப்பா, அருமையாக இருக்கும். அந்த வீட்டுக்கு போன வேளை உங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். கும்பராசி அது தொழில் பண்ணுறீங்க, வேலைக்கு போகிறீங்க, படிக்கிறீங்க, பெண்கள், ஆண்கள், வயசானவா, வியாதியிலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், அதற்கான வழியும் கிடைக்கும். அதே போல் 5ல் வக்ர குருவா, வக்ர செவ்வாயா வரார். ஓகே. அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்றார். கன்ஃபார்மாக குழந்தை இல்லை, ஏக்கமாக இருக்குது அப்படின்றவாளுக்கு கண்டிப்பாக இந்த மகர மாதம், தை மாதம் குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்ற கிரகங்களும் நன்னா தரும். அதே மாதிரி ஜீவனஸ்தானம் நன்னா இருக்கும். ஏன் அப்படின்னா காமனாகவே உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற உங்களுடைய ராசியில் சனி உக்காண்டு உங்களை வாட்ச் பண்ணின்னு இருக்கார். ஜென்ம சனி வாட்ச் பண்ணின்னு இருக்கார். நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களா, நல்லது பண்ணுறீங்களான்னு வாட்ச் பண்ணின்னு இருக்கார். அடுத்தது ராசி அதிபதி, இன்னொரு ராசி அதிபதி, 2 ராசி அதிபதி அதுக்கு கும்பத்துக்கு. ஒன்று சனி, அது அவருக்கு ஆஃபீஸ், ஆட்சி வீடு இல்லை, ஆஃபீஸ். 2வது ராகு, அந்த ராகு 2ல் இருக்கார். அவர் மெல்ல உங்களை நோக்கி வரார். ஃபாரின் சான்ஸ் கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி பண்ணிட்டு இருந்தெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகள். சுக்கிரன் அங்கே போகிறார், வாக்குஸ்தானத்தில் போகிறார், கல்யாணம் நடக்கும், குடும்பம் நன்னா இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சுற்றுலா போகலாம், தெய்வ யாத்திரை போகலாம், எல்லாமே நன்னா இருக்கும். ஆனால் கும்பராசியில் ஒரு ஆள் இருக்கார். அவர் யாருன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிற சதயம். புரட்டாதி ஓகே, அவிட்டம் ஓகே, அது கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட். இந்த சதயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃபிஷ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கர்வம் இருக்கும், அல்லது கொஞ்சம் கோல் சொல்கிறதும்பா, ஒரு வார்த்தையை புரட்டாக பேசுறதுன்னு இருக்கும். எல்லாரும் அப்படி இல்லை, குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் உள்ளவா. அதாவது ராகு அவளுக்கு நன்னா இருக்காது. ஏன்னா ராகு தான் சதயத்துக்கு அதிபதி. ஜனன ஜாதகத்தில் ராகு வீக்காக இருக்குது அல்லது ராகு பகையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கும்பராசியில் சதய நட்சத்திரம், அவள் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாள், திட்டிகிட்டே இருப்பாள், அல்லது எல்லாரும் பார்த்து பொறாமப்படுவாள். அப்படி இருக்கிறவாளுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. காமனாக எல்லாருக்குமே, இந்த கும்பராசியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே, உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு, அந்த காலபுருஷனோட 10ஆம் வீடு உங்களுடைய 12ஆம் வீடு, அந்த இடத்துக்கு சூரியன் வரார். கர்மஸ்தானம், அது உங்களுடைய கடமையை நினைவுபடுத்துறது. இந்த கடமைகள் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணணும், வாழ்க்கை துணைவருக்கு சேவை பண்ணணும், புத்திர பாக்கியத்தை, புத்திர குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், கூட பிறந்தவா, உறவுகள், மற்றவா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். இதுதான் கர்மா. ப்ரொஃபஷ்னல் கேரியர் இல்லை. இந்த உங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது, வேலையில் முன்னேற்றம் இல்லை,
சொந்த தொழில் டெவலப் ஆகலை, வரிசையாக கஷ்டம் இருக்கு. ஒரே சொல்யூஷன், அப்பா அம்மா காலில் விழுந்துருங்கோ இந்த மாதம். அப்பா அம்மா பெருமாள் கிட்ட போயிட்டா, இறைவன் திருவடி அடைஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறவா அந்த அப்பா அம்மா படத்தை சேவிங்கோ. அப்பா அம்மா மாதிரி இருக்கிற வயசான வாழ்க்கை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, அப்பா அம்மா இருக்கிறவா, அந்த அப்பா அம்மா நம்மளை முன்னேறவே விடலை, திட்டின்னு இருக்கா, ஏதாவது குறை சொல்லின்னு இருக்கா, என் பொண்டாட்டியை திட்டுறா, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஏதாவது ஒரு வார்த்தையை விடுறா அப்படின்லாம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ராமனை போல, ராமன் சித்தி சொல்கிறா, அம்மா பெத்த அம்மா கூட இல்லை, சித்தி சொல்கிறா, அப்பா அவனை காட்டுக்கு போச்சோன்னா தன்யம் தன்யோஸ்மி உத்தரவு ஆக்ஞே அம்மா அப்படின்ட்டு போயிடுறார். லக்ஷ்மணன் கோவப்படுறான், அவள் சித்தி, அவள் அம்மா கூட கிடையாது, ரெண்டாவது அப்பா சொன்னாரா என்னன்னு தெரியாது, நீ பாட்டுக்கு அவள் சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு. அம்மா வசந்தவ, அம்மா சொல்லுக்கு நம்ம அம்மாவை சந்தேகப்படக்கூடாது, அம்மா சொல்லுக்கு மதிப்பு தரணும். அப்பா சொல்லாமல் சொல்லியிருக்க மாட்டான், அப்படியே இருந்தாலும் அம்மா இஷ்டப்படி சொல்கிறா, நீ காட்டுக்கு போன்னு சொல்கிறா, அதை கேட்க வேண்டியது ஒரு தனையனோட கடமை. அம்மா சொல்லிட்டா நான் போகிறேன். அதனால தான் ராமனை இவ்வளோ நாள் எல்லாருமே பேசின்னு இருக்கா. உங்களுக்கான மந்திரமே அதுதான், நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பூஜிக்கணும். இந்த மாதம் உங்களுடைய எல்லா கஷ்டமும் விலகி போயிடும். என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் வரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் தான், நிறைய சந்தோஷம் கிடைக்க போகிறது. அந்த சந்தோஷத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியவாளை கவனிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோ, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம்லாம் சொல்லு, அந்த மாதிரி கவனிக்கலேன்னு வச்சுக்கோங்க, சனி பார்த்துட்டே இருக்கார், நோட் பண்ணி அடிச்சுடுவார், பனிஷ்மெண்ட் தந்துடுவார். சனிக்கிட்டேருந்து தப்பிக்கணும்ப்பா, ஜென்ம சனியிலேருந்து தப்பிக்கணும். பாத சனிக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா நேரடியாக அப்பா அம்மாவை சரண்டர் அடிங்க. பெருமாள் ஜெயிக்கிற தெய்வம், கோயிலுக்கு போகிறேன், அதெல்லாம் தனி, அந்த தெய்வம்லாம் அப்புறம் அப்பா அம்மா தான் நமக்கு தெய்வத்தையே காட்டுறா. அப்பா தன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். அந்த தாயார் தகப்பனாருக்கு சேவை பண்ணி அவங்க காலில் விழுந்துட்டேன்னா இந்த மாதம் உங்களுக்கான மாதம். ஓகேவா? நாராயணன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244